சார் உங்க பிரதமரை பதில் சொல்ல சொல்லுங்க. கொள்ளை அடிக்கிறவன, அதாவது நாட்டு பணத்தை திருடுறவன, பேங்க்ல திருடுறவன எல்லாம் மந்திரியா வச்சுட்டு கூட வச்சிருக்காரா சொல்ல சொல்லுங்க. நடவடிக்கை இருக்குல்ல. உங்க பிஜேபி கட்சியே ஒரு கொள்ளைக்கார கட்சி சார். உங்க கட்சி ஒரு கொள்ளைக்கார கட்சி சார். ஐயோ, பணம் கொடுக்கறவனுக்கு சீட் கொடுக்கற கட்சி சார். நினைச்சிட்டு லவுடா பேசுறீங்க. இல்ல, பணம் கொடுக்கறவனுக்கு சீட் கொடுக்கற கட்சி. நினைவுக்கு வருவது திமுக தான். ஊழல்லாம் பிஜேபி தான் சார். ஊழலின் ஒட்டுமொத்த ஊழல்லாம் பிஜேபி சார். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சார், ஊழல்லாம் பிஜேபி சார். திமுக பத்தி பேசுறதுக்கு யோகியதை இல்ல பிஜேபிக்கு. மற்றவங்க பேசட்டும். திமுக பத்தி பேசுறதுக்கு பிஜேபிக்கு அருகதை இல்ல, யோகியதை இல்ல. பண்ண முடியாது சார். எங்க பக்கத்துல வர முடியாது. ஒழுக்கமா பேசுங்க. ஒழுக்கமா பேசுங்கன்னு சொல்றோம். திரு ரமேஷ் சேதுராமன் இதுல சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா யாரு ப்ராசிக்யூட் பண்ணணும்னு அவங்களுக்குள்ள 1000 சண்டை போட்டுக்கலாம். பட் நீதிமன்றத்துடைய பார்வையில அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா, வழக்கு நடக்குதா, ட்ரையல் நடக்குதா, இதை தானே பார்க்க போறாங்க. இன்னைக்கு மணீஷ் சிசோடியா வழக்குலயும் சரி, இந்த வழக்குலயும் சரி கேட்க இந்த வழக்கு முடிகிற மாதிரியே தெரியலையேங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறது. அப்ப எத்தனை வருஷம் ஒரு ஆளை ஜெயில வச்சிருக்க முடியும் நீங்க இன்டெஃபினிட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல அந்த இடத்துல. நல்ல விஷயம்தான், நல்ல கேள்விதான். நம்ம கடந்த காலங்கள்ல பல வழக்குகளை பார்த்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சாத்வி பிராக்யா கேஸ், அவங்க மேல ஒரு பேசிக் எஃப்ஐஆரே போடாம எத்தனை வருஷம் அவங்களை உள்ள வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? எத்தனை வருஷம் சார்? கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாங்க. யாருமே கேள்வியே கேட்கல. இத்தனைக்கும் அவங்க மேல கூட போடாமையா? ஆமா, அவங்க அதுக்கு ஃபுல்லா அவங்க இதுவே தாக்கல் பண்ணீங்க, அதுக்கே தாக்கல் பண்ணாமல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி போட்டுக்க மாட்டாங்க சார். சார்ஜ் ஷீட் போட இல்ல இருக்கட்டும், எஃப்ஐஆர் ஓகே, சார்ஜ் ஷீட் போடாம வச்சிருந்தாங்கங்கறதுல நான் என்ன கேக்குறேன், 90 டேஸ்ல சார்ஜ் ஷீட் போடலனா ஆட்டோமேட்டிக் பெயில் இல்ல சார். இல்லங்க, அத சொன்னாங்க வெடிப்பு. அதுல வந்து சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டுருக்காங்க. மாலேகான்லனா அப்போ ஒருவேளை தீவிரவாத வழக்குல வந்தனால கிடைச்சிருக்காங்க. ஆமா, இல்ல 7 வருடம் தண்டிக்கப்பட்டாங்க. ஒரு பெண்ணே ஒரு அப்பாவி, அவங்க வந்து நிரபராதின்னு சொன்னதுக்கு தண்டிக்கப்பட்டாங்க. என்ஐஏல விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்க. எங்க தண்டிக்கப்பட்டாங்க? முதல்ல அதுவே தவறான விஷயம். அப்புறம் என்ஐஏல சார், என்ஐஏல அவங்களே சொல்லிருக்காங்க. என்ஐஏல 7 வருஷத்துக்கு சிறைவாசத்துக்கு பிறகு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிருக்காங்க. சிறைவாசம் சார், பட் doesn't mean convicted ல we have to check. தண்டனை வேற பண்ணி அப்ப வந்து இல்ல, அப்ப நான் என்ன கேக்குறேன், சிறைவாசத்துக்கு அப்புறம் இல்ல, மகாராஷ்டிரா வழக்கு, மகாராஷ்டிரா அரசாங்கம் போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. நிலுவையில இருக்கலாம், தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. 7 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்காங்க. நிலுவையில தான் இருக்கு. 2G கேஸ் நிலுவையில தான் இருக்கு. உங்களோட இன்னைக்கு எம்பிங்க எல்லாரும் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இதுல தான் வருவாங்க. தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிடுவோம், வழக்கு நிலுவையில தான் இருக்கு. அப்ப அவங்களும் கிரிமினல்னு ஒத்துக்குங்க. ஒத்துக்கிறதுக்கு தயாரா? இல்ல திரு ரமேஷ் சேதுராமன், நீங்க சொல்ற சாத்வி பிரக்யா கேஸ்ல எந்த அளவுக்கு நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கோ அதே நியாயம் இல்ல, அநியாயமா ஒருத்தர் 7 வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்களே நீங்க கேக்குறது நியாயம். அதே நியாயம் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தணும்ல, மணீஷ் சிசோடியாக்கு பொருந்தணும்ல. அது 7 வருஷம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இதே கோர்ட்டு இதே மாதிரியான விஷயங்கள்ல பாக்கி பெண்டிங் இருக்கக்கூடிய எந்த கேஸையும் ஏன் அவங்க எடுத்து பண்றது இல்ல? டே டு டே ஹியரிங் வேணும் அப்படின்னா கூட அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களாங்கிற கேஸ் இருக்குல்ல. டே டு டே ஹியரிங் போகலையே, ஈடி போகலையே டே டு டே ஹியரிங்க்கு. இருங்க பாருங்க, அதான் சொல்றேன். இப்போ ஈடி போலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் பிரச்சனையே வருது. அந்த முக்கியமான பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த கேஸுக்கே அவங்க போகலங்கும் போது இந்த கேஸுக்கும் அவங்க சரியா முறையா பதில் சொல்லலாங்கிறது ஒன்றும் வியக்கத்தக்க விஷயம் இல்ல. அதையும் சேர்த்து போட்டு கேட்கணுங்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேஷனல் ஹெரால்டு கேஸ் எடுத்தீங்கன்னா அதுல போட்டு சேர்ந்து கேள்வி கேட்கணும், ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இது எதிர்க்கட்சிகளும் அவங்களும் இருக்காங்க பாருங்க. நீங்க கேஸ் நடத்துறீங்களா இல்ல பெயில் கொடுக்கவா? இது கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்தலனாலும் இந்த சென்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. ஏன்னா இப்ப யாரு குற்றம் சுமத்தப்பட்டவர்களோ அவங்க கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. எதுவுமே நீங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போல, அதை வைத்து அது ஒரு லூப் ஹோல், அதை வைத்து அவங்க தெளிவா வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், பிணை விடுவிப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அது கொடுத்துதான். அது ஒரு 10 வாட்டி சொல்லலாம், 15 வாட்டி சொல்லலாம், 20 வாட்டி சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறமா அதை கொடுத்தா அதுதான் அங்கதான் பிரச்சனையே. ஏன்னாக்க இப்ப பாஜக மேலே இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க காரணம் என்ன? இவங்க குற்றம் சுமத்திய இவங்க எல்லாமே தலைவர்கள் எல்லாமே நீ கட்சியில வந்து சேர்ந்துக்கலாம். கட்சிக்குள்ள இவங்க வந்து என்ன வேணா சொல்லலாம் வெளியில, ஆனா உண்மையாகவே அந்த கட்சிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய எல்லோருடைய குற்றச்சாட்டுமே அதுதான். ஏன் உங்ககிட்ட நியாயமான தலைவர்களே இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்க கைப்பிடிக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக இந்த கட்சியவே ஹைஜாக் பண்ணிருக்காங்கிறது தான் பேச்சே. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில
நல்ல தலைவர்கள் இல்லாததுனாலதான் நீங்க வேக வேகமா வந்து நீங்க அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வியும் கேட்கறாங்க மக்கள். இந்த மாதிரியான நிலைமை தான் இங்க இருக்கிறதுங்கிறதுனாலதான் இப்ப பாஜகவுக்கு இது ஒரு தலைவலியாக பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த கேள்வி, ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். பாஜகவில வந்து சேர்ந்ததுனாலயோ பாஜக கூட கூட்டணி அமைத்ததுனாலயோ இவர்கள் மேல இருக்கக்கூடிய கேஸ்கள் எல்லாம் முடித்து வைக்கப்படவில்லை. மேபி 3 பேர் மேல வேணா அவங்க சொல்லலாம். கடந்த காலத்துல அஜித் பவார் மேல இருந்த வழக்கு மற்றும் 2 பேர் மேல வழக்கு. ஆனா 20க்கும் மேற்பட்ட பேர் யாரெல்லாம் இவங்க லிஸ்ட் சொல்றாங்களோ அவங்க எந்த வழக்குமே இதுவரைக்கும் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்து அவர்கள் வந்து நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டதா எங்கேயுமே ஒரு கிடப்புல போடலாம்ல. வெரி குட். அதுதான் அதுதான் சொல்றேன். இப்ப இல்லைங்க, கடப்புல போடலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? இதனாலதான் பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேர் வருகிறதுங்கிற பாக்க நான் என்ன கேட்கிறேன், அந்த கேஸையும் சேர்த்து இதே கோர்ட்டுகள் சொல்லட்டுமேன்னு கேட்கிறேன். தப்பு கிடையாதுங்கிறேன் நான். ஏன் கோர்ட் வந்து இவ்வளவு நாள் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல, எந்த காரணத்துக்காக எடுக்கல? இப்போ அதே மாதிரி இன்னொன்னு நான் ஒரு படி மேல போய் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டு வழக்குகள் நிலுவையில இருந்து அதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டு எல்லாமே இருந்தா இவங்களை வந்து அரசியல் இதுல வந்து எந்த அலையன்ஸோ இல்லைன்னா வந்து உங்க கட்சி தாவலோ இந்த விஷயங்களை செய்வதற்கான ஒரு இதையும் வந்து நிறுத்துவதற்கான ஒரு இதுவும் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மெத்தட் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிரூபிக்கப்பட்ட இல்ல, இப்பவே நிரூபிக்கப்பட்ட தேர்தல்ல போட்டியிட முடியாது. நிரூபிக்கப்பட்ட தேர்தல்ல போட்டியிட முடியாதுங்கிறது வேற. குற்றம் சுமத்தப்பட்டவர் இங்க வரதுனாலதானே இவ்வளவு அவங்களுக்கு சார்பாக அரசு நடந்து கொள்ளுமோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? தடை வரணுங்கிறீங்க. ஆமா, அந்த மாதிரி அங்க இருக்கு. இத்தனை வருஷம் நிலுவையில் இருக்க வழக்குகள் இருக்கு, அதுக்கு பிரைமா ஃபேசி இருக்குன்னு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமா அதுக்கான ஒரு தடையை வந்து கொடுப்பதுல எந்த வித தடையும் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப என்ன, இவங்களால எந்த பயனும் இல்லைங்கும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நியாயப்படியான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டே போகுங்கிறாங்க. ஓகே, ரைட். நான் திரு அந்திரிதாஸ் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இதுல தாமதம்ங்கிறது தான் முக்கியமான காரணமா. 1 வருஷமா பாருங்க ஒண்ணுமே நடக்கல, ஜெயில இருக்காங்கன்றது தான் முன்வைக்கிறாங்க. சிசோடியா கேஸ்ல அதுதான் காரணமா சொல்லப்பட்டது, இவங்களும் அதுதான் முன்வைக்கிறாங்க. ஆனா அரசு தரப்பு சொல்லக்கூடிய வாதம், தாமதத்திற்கு செந்தில் பாலாஜியும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அவரு 13 முறை வாய்தா வாங்கியிருக்காரு. கெஜ்ரிவாலை 7 முறை கூப்பிட்டோம், அவர் வரல. அப்போ இவங்களே தாமதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தாமதம் சொல்வது சரியா இருக்குமா? இல்லை, ஜெயிலின்னு ஒன்று இருந்தால் பெயிலுன்னு ஒன்று இருக்கும். அதனால தான் ஆர்டிக்கல் 21 ரைட் டு பெயில் இஸ் இன் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அக்யூஸ்ட்ன்றதுக்கு தவறாக பொருள் கொள்கிறாங்களோ எனக்கு தெரியல. அக்யூஸ்ட் இஸ் ஒன் இஸ் சார்ஜ் வித் அஃபென்ஸ், அவ்வளோதான். எல்லா வினைகளுக்குமே ஒரு பிரசிடென்ட் இருக்கும். இதுக்கு முன்பு நடந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது அந்த பிரசிடென்ட் இருக்கும். சமீபத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இதை போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்காலான மணிஷ் சிசோடியாவுடைய வழக்கிலையும் இதுதான் சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட காலம் சிறைவாசம் மாத்திரமல்ல, விசாரணை தாமதம் நடத்துகிறது என்கின்ற இந்த 2 பாயிண்ட்டுகளை தான் வச்சாங்க. விசாரணை தாமதமாக இருக்க துஷார் மேத்தா சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு, டிலேட் அண்ட் ப்ரொலாங்டு ஜெயில் டேர்ம் விச் ஃபேவர்ஸ் பெயில் இன் சிசோடியாஸ் கேஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது எப்படி அப்ளிகபிள் ஆகாமல் இருக்கும்? சமேஷ் சேதுராமன் சொன்னார் நியாயமான தலைவர்கள் இல்லையான்னு சொல்லிட்டு. அதே தான் நான் திருப்பி கேட்குறேன். வந்து ஹிமாந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ்லேருந்து 2016 வரையில் அவர் மேலே புத்தகம் போட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் பேரில் பிஎம்எல்ஏ வழக்கு இல்லை, பிஎம்எல்ஏ வழக்கும் இருக்கு. அது ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் வந்தார், சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார், எப்போ ஆக்கிட்டாங்களே. அதே மாதிரி தான் பிரேம்காந்த் வந்து அவர் மேலேயும் பிஎம்எல்ஏ வழக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். ஏன் இப்போ வந்து இரிகேஷன் ஸ்கேமில் மாட்டினார் அஜித் பவார், அவர் வந்து ஊழலின் ஊற்றுக்கண் சொல்லிட்டு அங்கே போய் பேசினார், தமிழ்நாட்டுக்கு வந்தும் பேசினார் ஊழலின் ஊற்றுக்கண். 3ஆவது நாள் பார்த்தா அவர் டெப்டி சிஎம் பதவி ஏற்கிறார். ஆக அது வந்து கசாப்பு கடைக்காரன் ஜீவகாரணியம் பேசுகிற மாதிரி இருக்குதுன்றது அவங்ககிட்ட சொல்லிட்டு, இன்னும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த பொதுவாக சுயசார்பு அமைப்புகளில் வந்து பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது, சுயசார்பு அமைப்புகள். ஆனால் இங்கே பொலிட்டிக்கல் டூலாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. ஜூன் 25 வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண 50வது வருடத்தை நினைவு கூர்ந்தாங்க. அவங்க மத்திய அரசு நிறுவனங்களை நம்ம கேள்வி கேட்டா மாநில அரசு நிறுவனங்களும் அவங்க பதில் சொல்லட்டும். இந்த இடியில என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எஸ்கே மிஸ்ராவுடைய பதவி காலம் வந்து 17/11/2021 முடிஞ்சிடுது.
ஆனா அவங்க ஒரு வருடம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்கன்றது அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இது இந்த அதாவது ஆட்டங்கானதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க தலைப்பு போட்டிருக்கீங்க. மத்திய ஒன்றிய அரசுடைய தாளத்திற்கு ஏற்ப இடி ஆட்டம் போடுகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எஸ்கே மிஸ்ரா வந்து ஒரு வருஷம் கொடுத்தாங்க. இடி டைரக்டர் நீதிமன்ற கேள்வி கேட்டது. அப்பதான் 9/11/2022 முதல் சம்மனை சரத், அதாவது இந்த ஹைதராபாத்தில் இருக்கின்ற அந்த பார்மட்டிகல்ஸ் உரிமையாளர் கொடுக்குறாங்க முதல் சம்மன். முதல் சம்மன்லேயே அரவிந்த் கெஜ்ரிவாலை நான் இதுவரை நேரிலே பார்த்ததில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு 5 லட்சம் எலெக்ஷன் பாண்ட்ஸ்ல கைமாறுது. பிணைக்கு முன்னாடி 25 லட்சம் கைமாறுது. 30 லட்சம் எலெக்ஷன் பாண்ட்ஸ்ல கைமாறின பிறகுதான் அவர் பிணை கொடுக்கப்பட்டு அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தான் மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இடி எல்லாம் இன்னைக்கு செயல்படுது. ஏற்கனவே ஈசியை பத்தி அருண் கோயில் வரும்போதே சொல்லிடுச்சு மரியாதைக்குரிய KM ஜோசப் தான் நினைக்கிறேன். அவர் தான் சொன்னாரு, உங்களுக்கு எஸ்கே மிஸ்ரா விட்டா இடியில் உங்களுக்கு ஆளே இல்லையா, திறமையானவங்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அருண் கோயில் இது என்ன மத்திய அமைச்சகத்தினுடைய செயலாளராக இருந்தது, ஒரு நாள் விஆர்எஸ்ல வராரு, அடுத்த நாளே நீங்க எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்றீங்க, இது என்ன நியாயம் கேட்றாங்க. இதற்காக இன்றைக்கு எலெக்ஷன் டூல்ஸ் பயன்படுத்து இந்த சுயசார்பு அமைப்புகள் பயன்படுகிறது சொன்னா அவங்க குற்றம் சாட்டினாங்கல்ல. 50 வருட நினைவு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண 50வது ஆண்டு விழா சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அப்ப கேட்டாங்க எதுக்காக மிசா சட்டம் போது இட் இஸ் ஒன்லி டு choke hoarders, black marketers and tax evaders ன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா பொலிட்டிக்கல் undesirables were rounded up. அதே போல தான் இந்த சுயசார்பு அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய அரசியலில் தனக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் இவர்கள் மீதுதான் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க சொன்னாங்கல்ல, நான் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன்.